இந்த படம் வந்து எல்லாமே பெண்களா இருக்கணும்னு வர்ஷாவோட ரிக்குவயர்மெண்ட், அது ப்ரீ ரெக்வசிட். அதுல 1-2 பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க. ஸோ அதனால ரேகா வந்து முதல் முறையா இந்த படத்துல தனியா பிஆர்ஓவா பண்றாங்க. ஸோ ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்றதுல இருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்றது வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசி பணம் வாங்குறது வரைக்கும் எல்லாமும் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம், பேட் கேர்ள் கார்னிவல்னு. 2 நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பேமெண்ட்டு கொடுக்க முடியாமல் ஒரு 2-3 ராஜ் சினி சர்வீஸ், அப்புறமா வந்து லார்வென் சிஜி இது, அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன், அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பணம் சார் என்ன சார் எல்லாம் ராஜ்சினி சர்வீஸ் வந்து வேல்ராஜுடையது சார், என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம், இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு 2 பேருக்குமே அப்படி தான் சொன்னேன். அவங்க வந்து தே காட் அஃபெண்டட் பிகாஸ் ஐ கால் தம் டு ஸ்பீக் அபவுட் இட். அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அப்புறம் அப்துலுக்கு தனியாக நான் எதுவும் சொல்லலை, தேங்க் பண்ணல இந்த படத்தில். அவர் வந்து பேங்கிங்கில் வந்து 25 இயர்ஸாக இருந்தார். சரி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலான்னு அவர் அதுலேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். அவரும் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐ தேங்க் ஹிம்